கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகியம் உடலில் மாற்றின்ற நிகழ்ச்சி மூலமாக யாவரையும் நான் சந்திப்பது பெரிய மகிழ்ச்சி அடைந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டை உயர்த்த போகிறோம். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீ ஆச்சரியமாய் தினம் நடத்தி நீர் ஆதரவாய் என்னுடன் இருந்தேன். எபினேசரே நன்றி என்று சொல்லி கோடி நன்றிகளை கர்த்தருக்கு செலுத்துவோம். ஆமென். இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. சொல்லுங்க, ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றியா. சொல்லுங்க, எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றியா. உதவின தேவன் இறுதி வரை. ஆமென். இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. காற்று மழையை நான் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை, ஆனால் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்புகிறவர். இந்த வாழ்க்கையை நீ வளமாய் மாற்ற வல்லவரே. ஆமென். காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகம் காணவில்லை. சொல்லுமா, காற்று மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகம் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து பலமாக மாற்றிவிட்டீ. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து பலமாக மாற்றிவிட்டீ. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றியா. சொல்லுங்க, இதுவரை நடத்தினவன், இதுவரை உதவி செய்தவன், வாய்க்கால்கள்ல தண்ணீரை கொண்டு வருகிறவன், எனக்கு அக்கினியில நடக்கிற பொழுது வழியை உண்டாக்குகிறவன், பாதைகளை உண்டு பண்ணுகிறவன், அமர்ந்த தண்ணீரை நடத்துவாய். எபினேசரே கோடி கோடி நன்றியா. ஹல்லேலூயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவினவன், இந்த வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தவன். அப்பா, நாங்க நிற்கிற சூழ்நிலையில, நாங்கள் இருக்கிற ஸ்தானத்துல இறங்கி வந்து எங்களை ஆஸ்வதிக்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறையா. பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து இடைப்படுங்கய்யா, நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்ற போல இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை நடத்தும் பொழுது வேதம் குறிப்பிடுகிறது, உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறாரா. அவர் எப்படி திருப்தியாக்குகிறாரா? உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னா, இந்த 6வது மாதத்துல ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்ற போல கர்த்தர் மாற்றுவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்பது மழை பெய்யும் பொழுது ஆறுகளிலும் குளங்களில் இருக்கிற தண்ணீர் என்ன செய்கிறது, அது பாய்ந்து வரும் பொழுது, வாய்க்கால்கள் வழியா வரும்பொழுது என்ன செய்வாங்க, அந்த தோட்டத்தை என்ன செய்வாங்க, அந்த தண்ணீர் கட்டி அந்த நிலத்துல பயிரிடுகிற அந்த பலன்கள் எல்லாம் ஒரு ஆஸ்வாதமா மாறும். இது வாய்க்கால்களுடைய தண்ணீர். 2வது ஆண்டு சொல்றாரு, நீ வற்றாத நீரூற்ற போல இருப்பாய். சில நேரம் ஆறுகளும் குளங்களும் வாய்க்காலும் வற்றி போயிடும். ஆனா ஆண்டு சொல்றாரு, இதெல்லாம் வெற்றி போனாலும் நான் உனக்கு என்ன உண்டாக்குவேன், ஒரு நீரூற்றை உண்டாக்குவேன். அல்லேலூயா. வனாந்தரத்துல வறட்சியான இடங்கள்ல கூட நீரூற்றை உண்டாக்குவேன் ஆண்டு சொல்றாரு. இது யாருக்கு சொல்றாரு? கர்த்தரால் நடத்தப்படுகிற உங்களுக்கு எனக்கும் அவர் சொல்றாரு, உங்க ஆத்துமாவை திருப்தியாக்கும்படியாக உங்களுக்காக எனக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா மாறுமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாய் மாற்ற போறாரு. நம்ம வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 11வது வசனத்தை 12வது வசனத்தை வாசிப்போம்.
அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் வந்து சீயோனிலே கெம்பீரித்து ஆண்டவரை பாடுவார்கள். அங்க ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் என்னங்க? திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி, இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவாங்க. அப்படி ஆண்டவருடைய பாதத்திலே ஓடி வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்காரா? அவருடைய ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவாரா. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு மனிதன் வரும் பொழுது, கர்த்தரை தேடி அவருடைய பாதத்திலே வரும் பொழுது, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். யாக்கோப்பு போல ஒரு நெருக்கத்தோடு, போராட்டத்தோடு ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல வரும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை இறுக பிடித்துக் கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்க வாழ்வு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, இனி நீ தொய்ந்து போவதில்லை. ஒருவேளை அநேக நேரம் நம்ம சோர்ந்து போயிடுறோம், தொய்ந்து போயிடும். ஒரு வறட்சியை கண்டு, ஒரு வனாந்திரத்தை கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? தொய்ந்து போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆத்துமா இன்னைக்கு வறட்சியா இருக்குன்னா, இன்னைக்கு ஆண்டு ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற போகிறது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும்னா, செழிப்பா இருக்கும், நல்லா அந்தந்த காலத்துல கனி கொடுக்கும். அது போலவே உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிச்சயமா நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதத்தை கர்த்தர் தர போறாரா. நீங்கள் வாசிக்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 49:10. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர், அவர்களுக்கு இறங்குகிறவர்கள் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, இனி அவங்க பசியா இருக்க மாட்டாங்க, தாகமா இருக்க மாட்டாங்க, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் அவங்க மேல என்ன செய்வதில்லை? படுவதில்லை. அவர்கள் எங்க நடத்தி கொண்டு வராரா? நீரூற்று இடத்துல நடத்தி கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. எப்படி ஒரு மெய்ப்பன் தன் மந்தையில் இருக்கிற ஆடுகளுக்கு வேண்டிய தண்ணீரை, நீரூற்ற தேடி கொண்டு போய் எப்படி விடுகிறாரோ, அது போல கர்த்தருடைய தேடுற பிள்ளைகளுக்கு அமர்ந்த தண்ணீர் அண்டையில கர்த்தரே அந்த நீரூற்றுக்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய மந்தையில இருக்கிற ஆடுகளாய் இருப்பீர்களானால், கர்த்தரால் நீங்கள் நடத்தப்படுவீர்களானால், மெய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, அந்த மந்தையில இருக்கிற ஆடுகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு நிழலான ஒரு மரத்தை பார்ப்பாரு. அந்த ஆடுகளுக்கு தேவையான நல்ல பசுமையான இலைதலைகளையும் புல்பூண்டுகள் இடத்துல அந்த ஆடுகளை கொண்டு போய் விடுவாரு. நல்ல தண்ணீர் இருக்கிற இடத்துல அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் விடுவாரு. அது போல உங்களை என்னையும் அவர் சுகமாக கர்த்தர் கொண்டு போய் நீரூற்றுக்கள் அண்டையில கொண்டு போய் நிறுத்துகிறார். அல்லேலூயா. நீரூற்று அண்டையில் நடத்துகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க அங்கு இங்க அலைந்து தெரிகிறீங்களா? மெய்ப்பன் தன் மந்தைகளுக்கு ஆடுகளை எப்படி நடத்துகிறாரோ, அதே போல கர்த்தர் என்ன செய்வாரு? அவர்களை நடத்தி நீரூற்று இடத்துல கொண்டு போய் விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 8ஆம் வசனம், அதுக்கு முன்பாக இருக்கிற 7ஆம் வசனத்தை சேர்த்து வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட. பாருங்க, அவன் எப்படிப்பட்டவன்? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணுங்க. உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்காம, கர்த்தரை தேடாம, அவருடைய வேதத்தை தியானிக்காம, அவருடைய சத்தியத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காம, உங்க வாழ்க்கை நீரோற்றமுள்ள வாழ்க்கையா இருக்காது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்காது. ஆண்டவர் சொல்லி, நீ அவரை நம்பு, கர்த்தர் மேல நீ நம்பிக்கை வச்சு கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரத்துல தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல்
இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் பாருங்க, மழை குறைவாய் இருக்கிற வருஷத்திலும் வருத்தமின்றி பாருங்க, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. யாருங்க? கர்த்தரை நம்புறவங்க, யாருங்க? கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுப்பார்கள். சங்கீதம் 1ல இரவும் பகலும் அவருடைய வேதத்துல பிரியமா இருக்குது, அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம். பாருங்க, ஒரு மனித வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது அவன் வாழ்க்கை செழிக்கும். அதன் காலங்கள் அவன் கனிகளை கொடுப்பான். நீர் பாய்ச்சவளான தோட்டத்தை போல இருப்பார்கள். வேதம் அப்படிதான் குறிப்பிடுகிறது. அவர் பாருங்க, உஷ்ணம் வர்றதை கூட காணாமல் தப்பாம கனி கொடுப்பாங்க, வறண்டு போக மாட்டாங்க, அவருடைய வாழ்க்கை சோர்ந்து போகாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற உங்க வாழ்க்கை நீர்க்கால்களில் ஓரமா நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகிறதா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். 36, 35. பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும், அவாந்தரமும் பாலும் நிர்மூலமுமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். நல்ல கவனிங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த பாழாய் கிடக்கிற தேசம் ஏதேன போல மாறும். எப்ப மாறும்? அவருடைய பாவங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, பொல்லாத கிரிகளை விட்டு ஒரு மனிதன் விலகும் பொழுது அவங்க வாழ்க்கை எப்படி மாறுதாங்க? ஏதேனை போல மாறுன்னு வசனத்துல வாசித்தீங்கன்னா, நீங்க 33 வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களை என்ன செய்வேன்? உங்களை குடியேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ சுத்திகரிப்பு வருகிறதோ, எங்கே பாவ நிவர்த்தி வருகிறதோ, எங்கே பரிசுத்தம் வருகிறதோ, அங்கே ஆண்டவர் கிரியை செய்வாருங்க. ஆதியில ஏதேன் தோட்டத்தை இழந்து போன மகிமையை கர்த்தர் மாற்றுவாரு. பாழாய் கிடந்த அந்த ஏதேன் தோட்டத்தை என்ன செய்கிறார்? அவாந்திரமான பாலுமாய் நிர்மூலமான பட்டணங்கள் என்ன செய்யப்படும்? குடியேற்றப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்தை போல உங்க வாழ்க்கையை மாற்றுவாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறாரு. உங்க வாழ்க்கை ஏதேன போல மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறாரு. ஏதேனை போல, வற்றாத நீரூற்ற போல ஆண்டவர் இன்னைக்கு மாற்றுவார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்போமா? ஆவியானவர்கள் மத்திய அசைவானுங்கன்னு சொல்லி, ஹல்லேலூயா, ஆவியானவரே என்று சொல்லி எல்லாரும் அவரை கூப்பிடுவோமா? ஆமென். நன்றி அப்பா. வறண்ட நீலங்கள் வயல் வெளியாகட்டும், ஆவியானவரே. வறண்ட நீலங்கள், இன்னைக்கு அந்த வறண்டு போன நிலங்கள் எல்லாம் வயல்வெளியா மாறட்டும். ஆவியானவரே இறங்கி வாங்கப்பா. அன்பின் ஆவியா உடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்க ஜனங்கள் மேல. அன்பின் ஆவியானவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அவர்கள் சீயோனில வந்து நிற்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கோதுமை, திராட்சரச, எண்ணெய், கண்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டிகள் என்பதை நன்மைகளுக்காக வருவார்கள். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆத்துமா இருக்கும். வற்றாத நீரூற்ற போல இருப்பார்கள். இந்த காலை நேரத்துல நன்மையை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவருடைய சமூகத்துல, உடைய பாதத்துல நன்மைகளை தேடி வந்திருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் ஆண்டவர் இனி தொய்ந்து போக கூடாதுப்பா. இனி யாரும் கலங்க கூடாது. கர்த்தர் நடத்துகிறார் என்பதை, கர்த்தர் போஷிக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் ஐயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற, கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய நடத்தி பெருக்கட்டும் ஐயா. நேர்த்தியா நடத்துங்க. வெயிலாகில் உஷ்ணமாகி அவர்கள் மேல் படாதபடிக்கு நீரூற்று கலண்டைகளை கொண்டு போய் நடத்துகிற தெய்வம் இந்த மாதத்துல இவர்களை திருப்தியாக்கும்படியாக நீரூற்றண்டையில கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துங்க ஐயா. ஆண்டவரே சோத்திரம் ஐயா. தண்ணீர்கள் உள்ள இடத்துல கர்த்தர் கொண்டு போய் நீங்கள் நிறுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புறவங்களுக்கு ஆண்டவரே சோத்திரம் ஐயா, ஒரு மகிமை வச்சிருக்கிறீங்கப்பா. அவர்கள் தப்பாமல் கனி கொடுப்பாங்க. கர்த்தரை நேசிக்கிற, வேதத்தை நேசிக்கிற, கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள் ஆண்டவர் உஷ்ணம் வருகிறதை காணாமல், ஆண்டவர் மலை தாட்சியான வருஷத்திலும் அவர்கள் தப்பாமல் கனி
கொடுப்பார்கள். தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதேன் தோட்டத்தை போல இருப்பார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்க ஜனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கட்டும் ஐயா. ஒரு வற்றாத நீரூற்ற போல கர்த்தர் நீங்க மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. வறட்சி மாறட்டும் ஆண்டவரே. சோத்திரம் ஐயா. வற்றி போன வாழ்வு மாறட்டும். ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ணி தருவீராக. ஒரு செழிப்பை எங்க ஜனங்கள் பார்க்கட்டும். தேவன் தருகிற விடுதலையின் பொழுது என் வாழ்வை கர்த்தர் செழிக்க பண்ணினார். என் ஆத்துமா ஆண்டவரே நன்மையினால திருப்தியானது என்று சொல்லத்தக்கதாக ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றினார் என்று சொல்லத்தக்க தேவன் அற்புதம் செய்வீராக. அப்படியே நீங்க செய்த அற்புதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.